ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து ஃபுல் ஃபுல் ஸ்லீவ் தைப்போம்ல, அது வந்து கைப்பட்டி கை ஓப்பன் வரும். அந்த பட்டி ஓப்பன் அது வந்து சில பேர்த்துக்கு தைக்க தெரியாமல் இருக்கலாம். ஆஃப் கைன்னாக்க ஸ்லீவ் வந்து ஹாஃப் ஹேண்டாக இருக்கும். அது வந்து மடித்து அடிச்சிட்டோம்னாக்க 1 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். அது ஆஃப் ஹேண்டு. ஃபுல் ஹேண்டுங்கிறது வந்து இந்த கை வந்து ஓப்பன் வரும். அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு தைக்க தெரியாமல் இருக்கலாம். அது வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து அந்த இதனுடைய வீடியோ தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்க, இது 2 பீஸ் இது எடுத்துக்கணும். 2 பீஸ் எடுத்துக்கிட்டு இப்படி நான் வச்சுக்கிட்டு இந்த ஸ்லீவ் இருக்குல்ல, இந்த ஸ்லீவோட ஓப்பன் இருக்குது, இந்த ஸ்லீவோட ஓப்பன் இருக்குல்ல, இதனுடைய அளவு வச்சுக்கிட்டு இது வரைக்கும் வருது ஓப்பன். இது வரைக்கும் வருதா? இதில் ஒரு அர்க்காட் போட்டுக்கோங்க. அர்க்காட் போட்டு இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பெரிய லென்த் இருக்குல்ல, இந்த ஓப்பன்லேருந்து இந்த பெரிய லென்த்து இது சின்ன லென்த் இருக்குல்ல, இதில் வந்து இந்த பட்டி வச்சு அட்டாச் பண்ணணும். எப்பயுமே இந்த பெரிய லென்த்தில் தான் இந்த பட்டி வச்சு அட்டாச் பண்ணணும். இந்த பட்டி வந்து இப்படி வச்சு இந்த அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸாக கொண்டுட்டு வந்துடணும். இப்படி இருந்து இப்படி கிராஸாக கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்து இப்படி திருப்பிக்கிட்டு இதை அப்படியே உருட்டி அடிச்சுக்கணும். உருட்டி அடிச்சுக்கணும். பிசுறு தெரியாமல் இப்படி உருட்டி சின்னதாக தான் உருட்டணும், பெருசாக உருட்டக்கூடாது. இப்படி சின்னதாக உருட்டி அடிச்சுக்கணும். உருட்டி அடிச்சுக்கிட்டோமா, இதை அப்படியே பீஸ் இப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கிட்டோன்னா இதுதான் நல்ல பக்கம். இந்த பீஸ் இப்படியே இந்த இதை பட்டி இப்படி கொண்டுட்டு வந்து இது இப்படி 1 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சுக்கு இப்படி தான் வச்சு மடித்து அடிக்கணும். இது உள்ளே மடிச்சுக்கிட்டு ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு. அதுவும் வந்து இந்த தையல் போட்டிருக்கோம்ல, இந்த தையல் மேலேயே தான் இந்த பீஸ் மடிப்பும் வச்சு அடிக்கணும். தையல் மேலேயே தான் இந்த மடிப்பும் இருக்கணும். பாருங்கதா அடிக்கிற பாருங்க. இது பாருங்கள், 1 இன்ச்சுக்கு உள்ளே தான் இருக்கணுமே தவிர 1 இன்ச்சுக்கு மேலே வரக்கூடாது. கொண்டுட்டு வந்து இந்த ஓப்பன் இருக்குல்ல, ஓப்பனுக்கு கீழே கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழேயே நிறுத்திக்கணும். கரெக்டாக எட்ஜு மாதிரியே வரணும். இது நீட்டாக வரணும். தையல் எட்ஜு மேலேயே அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி ஒரு தையல் போட்டுக்கிட்டு திருப்பிக்கங்க. திருப்பிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த தையல்லேருந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த முக்கோண ஷேப்பு மடிக்கிறோம்ல, முக்கோண ஷேப்பு இது வந்து இந்த தையல்லேருந்து 1/4 இன்ச்சு இப்படி தான் இருக்கணும். இப்படி ரொம்ப லென்த்தாலாம் போயிடக்கூடாது. சின்னதாக தான் இருக்கணும். இது முக்கோணம் இந்த டைமண்ட் ஷேப் வருதில்ல, சின்னதாக இப்படி ஒரு முக்கோணம், இப்படி ஒரு மடிப்பு, அதே பிரகாரம் இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிங்கனாக்க இந்த ஷேப் வந்து டைமண்ட் ஷேப் வந்து முக்கோண ஷேப் வந்து வந்துடும். இப்படி இந்த பீஸ் இப்படி இருக்குதுன்னா, இந்த பீஸ் இருக்கா, இப்படி ஒரு மடிப்பு, இந்த கிராஸாக இங்கேருந்து இந்த கிராஸ் வரணும், இந்த கிராஸ் வரணும். இப்படி ஒரு மடிப்பு, அதே இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிங்கனாக்க இந்த முக்கோண ஷேப்பு வந்துடும். அதே மாதிரி இப்படி ஒரு மடிப்பு, அதே மாதிரி இப்படி ஒரு மடிப்பு, அப்படியே முக்கோண ஷேப்பில் ஒரு தையல்.
பார்த்தீங்களா, நீட்டாக வந்துருச்சா பாருங்க. இந்த இந்த தையல்ல இருந்து இந்த முக்கோணம் வந்து 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு உள்ளே தான் வரணுமே தவிர 2 இன்ச்சு 1.25 இன்ச்சுலாம் போயிடக்கூடாது. பார்க்குறதுக்கு கரெக்டாக அழகாக நீட்டாக இருக்கணும். 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு இவ்வளோ தான் வரணும். அது இந்த முக்கோணம் வந்து கரெக்டாக ஷேப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த பட்டியும் பாருங்கள் கரெக்டாக ஒரே லெவலாக இருக்கா. இதுதான் ஃபஸ்ட்டு பீஸ் வந்து நம்ம இப்படி இந்த பெரிய இது வந்து இப்படி வச்சு இந்த தையல் போட்டோம். இந்த பட்டியை வச்சு நம்ம தையல் போட்டோம். அடுத்த ஸ்லீவுக்கு வந்து இப்போ இந்த பட்டி வந்து இப்படி போடணும். சின்ன பீஸ் வந்து இந்த பக்கம் போட்டு பெரிய பீஸ் வந்து இந்த பக்கம் போடணும். சின்ன பீஸ் இந்த பக்கம். போன ஸ்லீவில் வந்து பெரிய பீஸ் இந்த பக்கம், சின்ன பீஸ் இந்த பக்கம். இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு உருட்டி அடிச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு உருட்டி அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க சின்னதாக. இதோ கிராஸாக கொண்டுட்டு வந்துடணும். உருட்டுறதே கிராஸாக பாருங்கள். இங்கே ஒரு இதாக இருக்கா, அப்படியே உருட்ட அப்படியே கூர் ஷேப்பில் வரும். அப்படியே கொண்டுட்டு வந்து இப்படி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு இந்த பட்டி இருக்குல்ல, இந்த பட்டி வந்து இப்படி வச்சுக்கணும். வச்சு ஒரு தையல்லாம் வந்து 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தான் பிடிக்கணும். ரொம்பலாம் பிடிச்சிடக்கூடாது, ஏன்னா ஸ்லீவோட அளவு மாறிடும். அப்படியே ஒரு திருப்பி பட்டி நல்ல பக்கம் வந்து பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு வச்சு இந்த மாதிரி ஸ்டார்டிங் பண்ணும் போதும் எண்டு முடிக்கும் போதும் நமக்கு வந்து ரஃப் தான் அடிக்கணும். ரஃப் அடித்து தான் முடிக்கணும். வந்து எஜ்ஜில் ஒரு தையல் போட்டு எஜ்ஜு தையல் போட்டு இந்த வாப்பன்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளேயே நிறுத்திக்கணும். தெரியுதுங்களா? இந்த வாப்பன் இருக்குது, இந்த வாப்பன்லேருந்து உள்ளேயே நிறுத்திக்கணும் 1/4 இன்ச்சுக்கு. அப்படியே கிராஸ் பண்ணி கொண்டுட்டு வந்து அப்படியே இந்த பெருசாக இருக்கிறது வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு டைமண்ட் ஷேப் வந்துடுச்சு. கரெக்டாக அந்த எஜ்ஜிலேயே போடணும். பாருங்க, போட்டாச்சு. கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். இது ஸ்லீவோட வேலை இவ்வளோதான். ரெண்டு ஸ்லீவும் பாருங்கள் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் சின்னது போயிருக்கு. இது நல்ல பக்கம். நமக்கு இந்த டைமண்ட் ஷேப்பு பட்டி வச்சிருக்கு நல்ல பக்கம். அதே மாதிரி இந்த தையலும் பாருங்கள், இந்த மடிப்பு மேலேயே தான் விழுந்திருக்கும். தெரியுதா? இந்த மடிப்பு மேலேயே தான் இந்த தையலும் விழுந்திருக்கும். இந்த மடிப்பில் இருந்து இந்த பக்கம் விலகிலாம் வைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த தையல் வந்து இந்த ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறோம்ல, அந்த தையல் மேலேயே வரும். இந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் இந்த பக்கம் வரும். இன்னொரு ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் பாருங்கள். இது சின்னது பக்கம் வருதா? அதே பாருங்கள், இது பெரிய பக்கம் வருது. ஆப்போசிட் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும் போது வந்து பேக்கில் தான் இந்த ஸ்லீவோட ஓப்பன் போகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேக் பீஸு. யோக் இதெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு லேபிள் வைக்கிறோம்ல, லேபிள் வச்சுருக்கோம்ல, இது வந்து பேக் பீஸு. பேக் பீஸ் பக்கம்தான் இந்த இது வரும், இந்த ஓப்பன் வரும். இதே நீங்கள் இது திருப்பி போட்டுட்டிங்கனாக்கா ஃப்ரண்ட்டு பீஸ் பக்கம் ஓப்பன் வந்துடும். அப்படிலாம் போடக்கூடாது, அது தப்பு. நமக்கு எப்பயுமே இந்த ஓப்பன் வந்து பேக்கில் தான் வரணும். அந்த மாதிரி போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து ஸ்லீவ் வந்து பாடி பீஸ் வச்சு ரெடி பண்ணுறது தான். இவ்வளோதான். இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து நல்ல பக்கம் இது, ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும் ஓப்பன் வரக்கூடாது. இவ்வளோ தான் பட்டி. ஆனால் ஒரு ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் வரும், ஒரு ஸ்லீவ் இந்த சைடு, ஆப்போசிட் சைடு தான் வரும். எல்லாமே ஒரே பக்கமாக போட்டு தைச்சிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சிங்களா? வந்து இந்த மெத்தடில் தான் தைக்கணும். வந்து கை ஓப்பன் வந்து இப்படி தான் வைக்கணும் நம்ம. அது வந்து பார்த்து கற்றுக்கோங்க, தெளிவாக தான் இருக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் போடுங்க. உங்களுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் ஃபுல் ஸ்லீவ் தைக்கும் போது இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள். ஆனால் இந்த மெத்தடு தான் எல்லாருமே தைப்பாங்க. இதே மாதிரி அந்த உருட்டி அடிக்கிறோமில்ல, அதை வந்து பக்கத்தில் வந்து பட்டி வச்சு அடிக்கிற மாதிரியும் இருக்குது. அது வந்து வேறு மெத்தடு. அதுக்கு வந்து இதே மாதிரி அந்த பெரிய பட்டி வைக்கிறோமில்ல, அதே மாதிரி சின்ன பட்டி வந்து இந்த பக்கம் வச்சு தைக்கிறோம். அந்த உருட்டி அடிக்கிறதுல வந்து வச்சு தைப்பாங்க. அது ஒரு மெத்தடு. இது ஒரு மெத்தடு. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஷோரூம் ஷர்ட்டுன்னு சொல்கிறேன். இது ஷோரூம் ஷர்ட்டுங்க தான். இருந்தாலும் அது வந்து இன்னும் காஸ்ட்லி ஷர்ட்டு. காஸ்ட்லிங்கிறதில்ல, மேக்ஸிமம் அந்த மாதிரியும் தைப்பாங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரியும் கேட்பாங்க, இந்த மாதிரியும் கேட்பாங்க. நாம் வந்து இந்த மாதிரி தைச்சிட்ருக்கோம். ஒரு சில டைம் வந்து அந்த மாதிரி ஷர்ட்டும் வரும். அந்த மாதிரி மெத்தடு வரும்போது நான் அது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இது பார்த்து கற்றுக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தைக்கும் போதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.